வெல்கம் டு ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமி. நான் கௌதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹாட்டான டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு கீ லெவல் எடுத்துடுறோம். சரியா? ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் பார்க்குறோம். பையா செல்லான்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். எந்த ட்ரேடை கான்ஃபிடென்ட்டோட எடுக்கிறது, எந்த ட்ரேடை கான்ஃபிடென்ட் இல்லாத ட்ரேடு அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் நமக்குள்ள இருக்குது இல்லையா? ஸோ ஒரு ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம செல்லு போகும்னு நினைப்போம், அது செல்லு போகும். அந்த ட்ரேடை நம்மளால கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியாது. அதுவே போகாதுன்னு நினச்சி அரையும் குறையுமா எங்கடா அதையும் விட்ட மாதிரி இதையும் விட்டுருவோமோ அப்படின்னு நினச்சி போடுவோம். அது எஸ்எல் தட்டு போட்டு போயிடும். ஒரு சிலது டிபி போயிடும், ஒரு சிலது டைரக்ஷனை மாற்றிடும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை எப்படி பில்ட் பண்ணுறது, அண்ட் இதுதான் நல்ல ட்ரேடு, இதுதான் நமக்கு இல்லாத ட்ரேடு அப்படிங்கிறத எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு விஷயம் பார்ப்போம். இப்போ போன வீடியோ அந்த ஹவு டு டேக் ஏ கீ லெவல் ஃபார் இன்ட்ராடே அப்படிங்கிற வீடியோ பார்க்காதவங்க ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அதோட கண்டினியூவேஷன் மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்கும். சரிங்களா? ரைட். அப்போது என்னென்ன விஷயம்லாம் மெயினாக பார்க்குறோம், நீங்கள் என்னென்ன விஷயங்கள் மெயினாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது கேட்குறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று, ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன ஸ்டைலை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அதை நீங்கள் தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கணும். ஸோ மேஜராக பொதுவான விஷயங்களை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? ஒருத்தர் பண்ணுறதை அப்படியே டிட்டோ காப்பி அடிக்கணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. அப்படி பண்ணுனீங்கன்னா அது நிரந்தர ஒரு தீர்வையும் கொடுக்காது. தற்காலிகமாக அன்னைக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு நல்லா இருக்கும். அப்புறம் இது எப்படி எப்படி நீங்களா செல்ஃபாக பிலீவ் பண்ணணும். முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும். ரைட்டு, நம்ம இதெல்லாம் இருந்தா பார்க்கலாம். நமக்கு நல்லா செட் ஆகுது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகல அப்படின்னு. ஓகேவா? ரைட். அப்போ என்னென்ன ப்ரோ அப்படின்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ காமனா நம்ம பண்ற விஷயம். சரிங்களா? முதல்ல டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின்னா என்னது ப்ரோ? 23 மணி நேரம் மார்க்கெட் பார்க்கறதா? ம். இல்ல என்ட்ரி இருக்குதோ இல்லையோ மார்க்கெட்லயோ உட்காந்து கேண்டில் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறதா? அது டிசிப்ளின் கிடையாது. இப்போ ஒரு ஒரு 9 to 5 ஜாப் போறவங்களோட டிசிப்ளின் எங்க இருக்கும் அப்படின்னா, ஒரு 9 மணி 9:30க்கு பஞ்சிங் வைக்கணும்னா அவங்க 9:20 9:25க்கு வைக்கிறாங்கன்னா அது டிசிப்ளின். 5 மணிக்கு ஒர்க் பண்றாங்க, 5 மணிக்குள்ள ஒர்க்கை பர்ஃபெக்டா முடிச்சுட்டு வராங்கன்னா அது டிசிப்ளின். இப்போ ஒரு ஒரு யூடியூபர் இருக்காரு அப்படின்னா அந்த டைமுக்கு ஏற்ற அந்த வீடியோ அப்லோட் பண்றது ஒரு டிசிப்ளின். ஒருத்தருக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா? இது இப்போ வீக்லி ட்வைஸ், மந்த்லி ஒன்ஸ், 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு. இப்போ ஒரு லைவ் ஸ்ட்ரீமர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் டெய்லி 8 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுவார்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாரு. 12 மணி நேரம் லைவ் போடுறேன், 15 மணி நேரம் லைவ் போடுறேன், 6 மணி நேரம் லைவ் போடுறேன்னா அந்த அவர் ஃபிக்ஸ் பண்ற விஷயத்த ஃபாலோ பண்றது தான் டிசிப்ளின். இப்போ உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் பண்ண போறேன். இதெல்லாம் தான் என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ். இதெல்லாம் தான் என்னோட ட்ரேடிங் ஹவர்ஸ். அந்த ஹவர்ஸ்ல உட்கார்றீங்க, ட்ரேட் பண்றீங்க. டிசிப்ளின் அப்படின்னா நீங்க மனசுக்குள்ள நினைக்கிற விஷயத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறது. அப்போ நான் இப்படி வந்தாதான் அந்த ட்ரேடை எடுப்பேன்னா அப்படி வந்தாதான் அந்த ட்ரேடை எடுக்கணும். வராம எடுத்தீங்கன்னா நீங்க டிசிப்ளினா இல்லை அப்படின்னு அர்த்தம். இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறோம் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அதுதான் நமக்கான டிசிப்ளின். ஒரு ட்ரேடரா நமக்கான டிசிப்ளின்ங்கிறது அதுதான். கான்ஃபிடென்ட் லெவலில் வளர்த்துக்கணும். எப்படி ப்ரோ வளர்த்துக்கலாம்? எடுக்கிற கீ லெவல்ஸில் ஃபில்டர் பண்ணணும். எது எது எந்தெந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணுமோ அது அது அந்தந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். இதெல்லாம் தான் டிசிப்ளின்ல சேரும். சரிங்களா? ஏன்னா டிசிப்ளின்டாக இருந்துட்டீங்கன்னா சக்ஸஸ் தேடி வரும். டிசிப்ளின் இல்லை அப்படின்னா சக்ஸஸ் வர மாதிரி வரும், போகிற மாதிரி போயிடும். சரிங்களா? ஒன் பேட் ட்ரேட் கேன் பீட் யுவர் கான்ஃபிடென்ட். ஒன் குட் ட்ரேட் கேன் ரெக்கவர் இட். அப்போ ஒரு தப்பை பண்ணி தான் அதுல இருக்கிற நல்லதை கத்துக்க முடியும் அப்படின்னா அது உண்மை. அதான் உலக நீதி. சரியா? தப்பே பண்ணாம நான் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. அது பாசிபிலிட்டியும் கிடையாது. சரிங்களா? அப்போ பண்ண தப்பே திருப்பி திருப்பி பண்றது அப்படிங்கிறது தான் பெரிய மிஸ்டேக். அப்போ ஒரு கேவலமான ட்ரேடு உங்க கான்ஃபிடென்ட்டையும் உடைக்கும். ஒரு நல்ல ட்ரேடு அதை ரெக்கவர் பண்ணி வைக்கும்.
நம்மள்ல சிலர் என்ன பண்றதுன்னா, அந்த ரெக்கவர் பண்றத திருப்பி போய் பேட் ட்ரேட் போட்டு கான்ஃபிடென்ட்ட உடைச்சுக்கிறது. அது பண்ணாதீங்க. ஸோ ஒரு ஒரு கோல் வச்சுக்கோங்க. ஒரு டிசிப்ளின் எனக்கு பெர் டே இவ்வளோ ப்ராஃபிட், பெர் வீக் இவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிற மாரி. அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த டே அந்த வீக்க க்ளோஸ் பண்ணிக்கணும். போய் மறுபடியும் போய் அந்த ப்ராஃபிட்ட ரிஸ்க் வச்சு போடுறேங்கிற வேலை வேண்டாம். பண்ணுங்க. வேற அக்கவுண்ட் வச்சு அதில பண்ணுங்க. செகண்டரியா ஒரு அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. அது சும்மா உங்களுக்கு டெய்லி மார்க்கெட்ல ஆக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறனால, அதில ட்ரேட் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. சேஃபஸ்ட்டா ஒரு அக்கவுண்ட்ட வச்சுக்கிட்டு, அதில மாசம் மாசம் ஒரு இன்கம் எடுத்துட்டு, நல்ல நல்ல ட்ரேடா அத போட்டுக்கங்க. மத்தத பேக் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அக்கவுண்ட் வச்சுக்கோங்க. அந்த மாரி வந்து கொண்டு வாங்க. புரியுதுங்களா? அடுத்து ட்ரெண்டிங் டைம் ஃப்ரேம்ஸ். மெயினான விஷயம் டைம். டைம் இஸ் ப்ரீசியஸ் அப்படிம்பாங்கல்ல. ஒரு ஒரு கேண்டிலுமே முக்கியம். சரிங்களா? நம்ம ட்ரேடு பார்க்குற நேரத்துல, நமக்கு ஒரு ஒரு கேண்டிலுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன ட்ரேடு என்ன 23 மணி நேரமா பார்த்துன்னு இருக்கிறோம் உட்காந்து. இல்ல தானே! நீட்டா வரீங்க லண்டன் செஷன் 3 மணி நேரம். ஒரு கூடுதலா ஒரு 1/2 மணி நேரம், 3 1/2 சாயந்தரம் ஒரு 4 ஒரு 7 மணி நேரம், 8 மணி நேரம் வேலை. அவ்வளோதான். அந்த 8 மணி நேரத்துக்கு 2 4 ஹவர் கேண்டில், 8 1 ஹவர் கேண்டிலு. சரிங்களா? இதுதான் முக்கியம். இன்ட்ராடே பொறுத்தவரைக்கும் டே 4 ஹவர், 1 ஹவரோட கேண்டில்ஸ் வந்து முக்கியம். அப்ப ட்ரெண்டிங் டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடியது. இது ஒருபட்டது 6 மந்த், 12 மந்த், 9 மந்த்ன்னு ஏகப்பட்டது இருக்குது. நம்ம பார்க்கறது வந்து மந்த்து, வீக்கு, டே, 4 ஹவர், 1 ஹவர், 15, 5, 1, 30 செகண்ட்ஸ். சரிங்களா? எந்தெந்த டைம் ஃப்ரேம எது எதுக்கு பயன்படுத்தணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. மந்த், வீக் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து டைரக்ஷன்ஸ குடுக்கும். அதாவது பயாஸ். இப்போ புல்லிஷு, பீரிஷு, கன்டினியூவேஷன் பயாஸு, பையு, ரிவர்சல் பயாஸு, செல்லு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றது. டே 4 ஹவர், 1 ஹவர்ல போயிட்டு ரேஞ்ச் எடுக்கணும். அந்த ரேஞ்ச் எதுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இருக்கணும், நீங்க மந்த்லில பார்த்த டைரக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாரி ரேஞ்ச் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ ஒரு வேளை இன்ட்ராடே ட்ரேட் பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 4 ஹவர் டேவோட செட்டப்ஸும் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா, இன்ட்ராடேவ பொறுத்தவரைக்கும் முக்கியமான விஷயம் வந்து டெய்லி பயாஸ். இப்போ அந்த வாரம் முழுக்க எப்படி இருக்க போகுது, அந்த மாசம் முழுக்க என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறத மந்த்லி, வீக்லில வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ வீக்கோட டைரக்ஷன்ஸ பார்த்துட்டு, அந்த வீக்கோட பயாஸுக்கு ஏத்த மாரி டெய்லில என்னாவது ஒரு நாள் சப்போர்ட் பண்றானா? அப்போ அந்த நாள புடிச்சு ட்ரேட் பண்றோமா? அப்படிங்கிறத கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்கணும். ஃபார் இன்ட்ராடே வி லுக் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் தீஸ் டைம் ஃப்ரேம்ஸ் ஆல்சோ அப்படின்னா, டே 4 ஹவர், 1 ஹவர்லயும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த 1 ஹவர் டூ 5 ஆல்மோஸ்ட் ஸ்கேல்ப்ல தான் வரும். இந்த 15யும் 5யும் எக்ஸிகியூஷனுக்கு மட்டும் பயன்படுத்தணும். மெயினான ஒரு விஷயம். இப்ப இந்த 15 டூ 1ல பண்றது ஸ்கேல்ப். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா 1 மினிட்ல டைரக்ஷன் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். எங்க போறான், எங்க வரான் அப்படிங்கிறத பண்ண முடியாதுங்கிறத தாண்டி எக்ஸ்பீரியன்ஸஸ் கண்டிப்பா வேணும். இப்போ எனக்கு அது அடி உழுவுதுன்னா அந்த டைம் ஃப்ரேமை குவிட் பண்ணிடுங்க. அப்போ 15/5ல எக்ஸிகியூஷன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இதுக்கு மேல இருக்கிற டைம் ஃப்ரேம்ஸ்ல வந்து கீ லெவல்ஸ் எடுக்கிறது, ரேஞ்சை பார்க்கறது, பயாஸை பார்க்கறத மட்டும் வச்சு பாருங்க. அப்போ மந்த், வீக்ல பயாஸ் கட்டாயம் பார்த்துக்குங்க. டேல 4 ஹவர், 1 ஹவர்ல ரேஞ்ச் கிடைக்குதா? அதுக்கேற்ற மாதிரி 4 ஹவர்னா 15ல, 1 ஹவர்னா 5ல, டேனா 1 ஹவர்ல எக்ஸிகியூஷன்ஸ் வந்து பண்றீங்களா? அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க. இப்போ டேவோட டைம் ஃப்ரேம்னா அங்கே போய் 1 ஹவர்ல தான் எக்ஸிகியூஷன்ஸ் வந்து பண்ணணும். சரிங்களா? அதையும் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டைம் ஃப்ரேம்ஸ்க்கு முக்கியத்துவம் கட்டாயம் கொடுக்கணும். பயாஸ் கிளீனா இல்லை அப்படின்னா அந்த கீ லெவல் வேலை செய்ய மாட்டேங்குது. மெஜாரிட்டியா நான் சொல்றது மெஜாரிட்டியா வேலை செய்யலைன்னா அப்படியே கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகுதுங்கிறது கிடையாது. நம்பர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணும். 10ல எத்தனை வாட்டி, 20ல எத்தனை வாட்டி, 5ல எத்தனை வாட்டி அப்படின்னு. அப்போ 50-50 வருது அப்படின்னா குட். நான் பார்த்த வரையும் 50-50 வரதில்லை பயாஸ் கிளீனா இருக்கும்போது. ஏன்னா பயாஸ் கிளீனா இல்லாத போது தான் அந்த லிக்விடிட்டி கிரியேஷன்ஸ்குள்ள மார்க்கெட் வந்து நகரும். சரிங்களா? அண்ட் பயாஸ் கிளீனா இருக்கும்போது கீழ லெவலுக்கே வராம கூட ஓடினுக்கிறானுங்க. ஓவர் பை பிரஷர், ஓவர் செல் பிரஷர்னால. பட் அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம இடத்துக்கு வந்தாதான் என்ட்ரி, போட்டாதான் வச்சாதான் கன்ஃபர்மேஷன்ங்கிற மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ டைரக்ஷன்ஸ் கிடைச்சு போச்சு, ரேஞ்சில் கிடைச்சு போச்சு, எக்ஸிகியூஷன்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்தோட பண்ணிடலாமா ப்ரோ அப்படின்னா, ரைட் ஓகே. பயாஸ் கிளீனா இருக்குது, ரேஞ்ச் கிளீனா இருக்குது. நேரா போய் ஜோனை தொட்டோன்னா எக்ஸிகியூஷன் பண்ணிடலாமா ப்ரோ அப்படின்னா, தட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நமக்கு எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு கீ லெவல் வந்து கிடைக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு பேஜுக்கு.
ஒரு செல்லுக்கான ஒரு கீ லெவல் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. கவி ரைட். இப்போ வந்து இப்படி வந்து கீ லெவல் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இம்பேலன்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க? பெரும்பான்மையானவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்படியே கீழே விழுந்துராதா அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? அப்படியே கீழே விழுந்துராதான்னா, செத்து போயிருக்கிறோம் அப்படியே கீழே விழுந்துராதா அப்படின்னு நினைப்பாங்க. என்னைக்குமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்படி கிட்ட வரான் ஒரு கேண்டில் அண்ட் இது பை கேண்டில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பை கேண்டில் தானே ஏறி வந்தாகணும். செல்லுக்கான கீழே விழ எடுக்கிறதுக்கு பை கேண்டில் தானே வந்தாகணும். இப்படி வந்து நிற்கிறான் அப்படின்னா சப்போஸ் வந்து இப்படி நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீழே உள்ள ரிஜெக்ஷன் இருந்தால் தான் என்ட்ரி பார்ப்பீங்க. ஒருவேளை இவன் செகண்ட் கிளாஸ் ரிஜெக்ஷன் இப்படி போட்டு நிற்கிறான்னா நமக்கு நினப்பு என்னவா இருக்கும்? இப்படியே கீழே விழுந்துராதா, கன்ஃபர்மேஷன் வச்சுட்டானே இப்படியே கீழே விழுந்துராதா அப்படின்னு இருக்கும். என்னைக்குமே நல்லா ஒன்று ஓப்பன்டா சொல்லணும்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மார்க்கெட்ல செல் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு செல் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற கேண்டில் வந்து பையா ஓப்பன் ஆகி செல்லா முடிஞ்சா நல்லது. நீங்க பை பார்க்கும்போது செல்லா ஓப்பன் ஆகி பையா முடிஞ்சா நல்லது. ஏன்னா அந்த ஓப்பனை போய் ரிஜெக்ட் பண்ணின்னு வரான், ஓப்பனுக்கு கீழே போயிட்டு வரான், ஓப்பனுக்கு மேலே போயிட்டு வராங்கிற கணக்கில் வரும். புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த கேண்டில் வந்து ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு செகண்ட் கிளாஸ் ரிஜெக்ஷன்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிஜெக்ஷன் கொடுத்து கன்ஃபர்மேஷன் வச்சுட்டானே வைங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை விட சின்ன டைம் ஃப்ரேம்ல ஸ்வீப்பு, சாக்கு, இல்லை சிஸ்ட்டு, பிரேக்கரு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் இன்வர்ஷன் ஏதாவது ஒன்று வந்து கிடச்சிருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் ஸ்வீப் பண்ணிக்கிறான், கீழே தொட்டுக்கிறான், ரிஜெக்ஷன் போட்டுக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துக்கு நடந்திருக்கும். பெரும்பான்மை அடுத்து என்ன நினைக்குதுன்னா அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனோன்னு பொத்துன்னு விழுந்துடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க பார்க்க போறது செல்லு. அப்போ லைட்டா மேலே ஏறி கீழே இறங்குறது அப்படிங்கிறது லுக்ஸ் குட், நல்லது. அப்போ ஒரு செல்லு கண்டினியூ ஆகணும்னா எடுத்தோன்னே உழுவுறானா இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெருசா போடும்போது உழுந்து மட்டும் பிரச்சனை கிடையாது. லைட்டா இப்படி புல்லிஷ் கேண்டலா போய் அதுக்கப்புறம் விழுகிறான் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஓப்பனை ரெஸ்பெக்ட் பண்ணி விழுவான்னு அர்த்தம். புரியுதா? எது? இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஓப்பன். செல் கேண்டலோட ஓப்பன் இங்கே தானே இருக்கும். அப்ப இதை ரெஸ்பெக்ட் பண்ணி விழுகிறான் அப்படிங்கிற பட்சத்துக்கு திருப்பி என்ன பண்ண மாட்டான், மேலே எழுந்து வரமாட்டான். புரியுதுங்களா? எப்ப இது குஜிலி மஸ்த் பண்றது அப்படின்னா எப்ப சம்பவம் பண்றான் அப்படின்னா நேரா மேல போகாம இப்படியே விழுந்துவிட்டு கேண்டில் நல்லா 1 ஹவர் கேண்டில்னா நல்லா 40 நிமிஷம் 45 நிமிஷம் அரைச்சு விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு கொண்டு போய் மேல நிறுத்துவான் புல்லிஷ்ல. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ செல் கேண்டில் வருது அப்படின்னா போய் என்ன பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். போய் மேலே போய் ஓப்பனை ரிஜெக்ட் பண்ணி போட்டு கீழே இறங்குறானா இந்த கேண்டில் புல்லிஷா ஓப்பன் ஆகி பீரிஷா முடியுதாங்கிறத பார்க்கணும். இப்போ பைக் பார்க்கும்போது பீரிஷா ஓப்பன் ஆகி புல்லிஷா முடியுதாங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு கீ லெவல் அப்ரோச் பண்றதே அப்படி இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். மேக்ஸிமம் கீ லெவல் அப்ரோச் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். நீங்க போட்ட என்ட்ரியை கண்டினியூ பண்ணும்போது அது மேலே ஏறி வருது, புல்லிஷ்ல வருது, பீரிஷ்ல வருது அப்படிங்கிறது பயப்படாதீங்க. என்ன பண்றான், என்ன எடுக்க வரான், இப்போ இந்த கேண்டில் உள்ள இருக்கிற கீ லெவல் எடுக்க வரானா அதை மார்க் பண்ணுங்க. அந்த கீ லெவலுக்கு ரெஸ்பெக்ட் பண்றானா அதை மார்க் பண்ணுங்க. ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் வைக்கிறானா. இப்போ ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் அப்படின்னா இங்கிருந்து இருக்கிறானா இதை தாண்டி கீழே வருது அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆயிட்டான். ரைட். இப்போ ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆன இடத்துல அடுத்த ஒரு எஃப்இஜி இருக்குதுன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வரானா இதெல்லாம் பார்த்துங்க. இப்போ மேலே எடுத்து எடுத்து வரும்போது ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு செல் கேண்டில் ஓப்பன் ஆகுறது புல்லிஷா ஓப்பன் ஆகி பீரிஷா முடியுதுன்னா குட். புல்லிஷா பீரிஷா ஓப்பன் ஆகி புல்லிஷா போகுதுன்னா நாட் குட். பெரும்பாலும் மறுபடியும் தூக்கி போடுறானுங்க மேலே. புரியுதுங்களா? இப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் வருது அப்படின்னா அது பீரிஷா ஓப்பன் ஆகி புல்லிஷா போதாங்கிறது ஒன்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோ. இதுதான் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். புரியுதா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. அதாவது ஒரு பீரிஷ் கேண்டில் ஓப்பனை போய் ரிஜெக்ட் பண்ணி அடுத்த கேண்டில் அடுத்து பீரிஷா க்ளோஸ் ஆகுறது. அதே சேம் டிட்டோ சினாரியோ ஒரு புல்லிஷ் கேண்டிலோட ஓப்பனை ரிஜெக்ட் பண்ணி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. இது எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. கீழே ஒரு தொடுற இடத்துல தான் மெஜாரிட்டியாக பார்க்க முடியும். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எடுத்தோன்னே அடுத்த கேண்டில் இப்படி புல்லிஷாக ஓப்பன் ஆயிரும்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ திங்க் லைட்டாக இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடராக திங்க் பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன். இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரும்பாலும் ஆக்டிவாக இருக்கிறது இந்த ஓப்பனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறானுங்க அப்படி. அந்த ஓப்பனை ரிஜெக்ட் பண்ணி தள்ளும்போது
ஹியூஜ் மொமெண்டம் வந்து குடுக்குறாங்க. நான் எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கிறேன். காட்டுறேன். சரிங்களா? அண்ட் இங்க பாருங்க. இப்படி கீழ இறங்கி செல்லிங்ல வருது. பயப்படக்கூடாது. ஓப்பன்ல லைன போடுங்க. ரிஜெக்ட் பண்றானான்னு பாருங்க. அண்ட் இத ரிஜெக்ட் பண்ணி இந்த கேண்டில் புல்லிஷ்ல மாறுது அப்படின்னா, லுக்ஸ் டூ குட். இதுக்கு மேல அவன் கீழ வரதே கிடையாது. எஸ்எல் எங்கேயும் சேஃபஸ்ட் டெஸ்ட்ல தானே வைக்க போறீங்க. பிரச்சனையே இல்ல. இந்த மாரி ரிஜெக்ட் பண்ணி போட்டு போறான்னா, உங்க என்ட்ரி எஸ்எல் தட்டுறது கிடையாது. இப்ப இது வந்து ஒரு கீழ விழ தொட்டு நடந்திருக்குன்னு வச்சுங்க. இன்னும் ஹை ப்ராபபிலிட்டி அது. புரிஞ்சுதுங்களா? அப்ப இனிமே வந்து செல்லு போட்டா செல் கேன்லாவே ஓப்பன் ஆகி செல் கேன்லாவே முடியணுங்கிற எண்ணத்த வந்து மாத்துங்க. அது ரிஜெக்ஷன் குடுக்குற கேண்டிலோ, இல்ல கீழ உள்ள மிட்டிகேஷன் ஆகுற கேண்டிலோ, இல்ல பயாஸ ஃபிக்ஸ் பண்ற கேண்டிலோ எதுவா இருந்தாலும் புல்லிஷ்ல ஓப்பன் ஆகி பீரிஷ்ல முடியிறது, பீரிஷ்ல ஓப்பன் ஆகி புல்லிஷ்ல முடியுது அப்படின்னா, நமக்கு நல்லதுன்னு நெனச்சுக்கங்க. புரியுதுங்களா? ரைட். பட் இது எல்லா டைமுமே இந்த மாரி நடக்குமான்னு கேட்டா நடக்காது. நடக்கும்போது கொஞ்சம் கூடுதலா, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். கான்ஃபிடென்ட் லெவல்ல பூஸ்ட் பண்றதுக்கு சொல்றேன். எப்ப அந்த என்ட்ரிய கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணலாம்? எப்ப இந்த என்ட்ரி டிபி போகும்னு நம்பிக்கையா உட்காரலாம் அப்படிங்கிறது, முழுக்க முழுக்க கான்ஃபிடென்ட்டா எப்படி உட்காரலாம் அப்படிங்கிறத சொல்றேன். நான் எக்ஸாம்பிள்ஸும் வச்சிருக்கேன். இன்னைக்கு எடுத்த ட்ரேடு மொதற்கொண்டு வச்சிருக்கேன். இந்த ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் எப்படி பார்க்கறது? அடுத்தடுத்த கீ லெவல்ஸ் எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கறது அதெல்லாம் இன்னைக்கு எடுத்த ட்ரேடே நான் எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறேன். நான் காட்டுறேன். சரிங்களா? ரைட். இது 1. அடுத்து டைரக்ஷன் பயாஸ் முக்கியம். ப்ராப்பர் ரேஞ்ச் முக்கியம். பை ஸ்டாப்ஸ், செல் ஸ்டாப்ஸ். இப்போ பயாஸ் பார்த்துருவீங்க, ப்ராப்பர் ரேஞ்ச் பார்த்துருவீங்க. இந்த பை ஸ்டாப், செல் ஸ்டாப் ரொம்ப முக்கியம். டைவர்ஜென்ஸ், ஷார்ப் ரெக்கவரி. குறிப்பா இது செஷன் டைமிங்குள்ள நடக்குதா அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கணும். ஏன்னா செஷன் டைமிங்குள்ள தான் பெரும்பாலும் பேங்க்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. அந்த நேரத்தை விட்டுவிட்டு மற்ற நேரத்தில் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு சிலர் ஏஷியனில் பண்ணுவீங்க, உங்களோட விருப்பம். ஒரு சிலர் லண்டனில் பண்ணுவீங்க, அது உங்களோட விருப்பம். ஒரு சிலர் நியூயார்க்கில் பண்ணுவீங்க, அது உங்களோட விருப்பம். இந்த செஷனில் தான் பண்ணணுங்கிறது இல்லை. தெளிவாக இந்தந்த செஷனில் இப்படி இப்படி மூவ் ஆகிறாங்கிறத சொல்லிடுறோம். ஒருத்தருக்கு ஒரு ஃபார்மேட் ஒர்க் ஆகும். அது என்ன ஃபார்மேட் உங்களுக்கு வேலை செய்யுதோ அது கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு என்ட்ரி. எஸ்எல் வாங்கினாலும் சரி, டார்கெட் வாங்கினாலும் சரி, உங்க வியூவில் வாங்கின்னு போயிரு. ஒருக்க அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு. ஐயோ! இங்க இப்படின்னா இவரு இப்படி சார்ட் போட்டுக்கிறாரு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? ஃபிக்ஸ் யுவர் டைரக்ஷன். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுதான். புரியுதுங்களா? இப்போ நீங்க தப்பா நினைச்சிருந்து அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. அதுதான் ரைட்டா இருந்துச்சுன்னா அங்க திருத்திக்கலாம். பட் உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு அது பக்கம் தான் நீங்க நிக்கணும். அதுவும் ஒரு டிசிப்ளின் தான். போயின்னு என்னடா இது? பை சொன்னாரு. அவரு செல் சொல்லுகிறார். நம்ம பை பார்த்துக்கிறோம். வேணாம் நம்ம செல்லே பார்ப்போம்னு போய் பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின்ல இருந்து வெளியில போறீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கணும். அவரு சொல்ற விஷயம் இப்போ ஒருத்தர் வந்து உங்க சார்ட்ட வந்து இது தப்பு ப்ரோ அப்படின்னு சொல்றாருன்னா, சரியான விஷயங்களா இருந்தா எடுத்துக்கோங்க. தப்பு பண்றது தப்பு இல்ல. சொல்லும்போது திருத்திக்கணும். இல்ல ப்ரோ எனக்கு இதுல கான்ஃபிடென்ட் இருக்கு. எனக்கு என்னமோ இப்படி தோணுது அப்படின்னா, உங்களுக்கு சரியா இருக்கும் பட்சத்தில், லாஜிக்கலா சரியா இருக்கும் பட்சத்தில் அத மாத்தாதீங்க. அதுவும் டிசிப்ளின் தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ டிபி போனாலும் ஓகே, ரைட், ஓகே கான்ஃபிடென்ட் இருக்கும். எஸ்எல் போனாலும் பரவால்ல. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம். எஸ்எல் வாங்கியிருக்கோம். என்ன தப்போ நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு ஒரு பாடம் அதுல வந்து கிடைக்கும். நீங்க செல் பார்த்து யாரோ ஒருத்தர் பை சொன்னாங்கன்னு பை போய் அங்க போய் ஐயோ அப்பயே செல் போட்டுக்கலாம்னு இந்த ஆள் சொன்னான்னு போய் பை போட்டு எஸ்எல் வாங்கிட்டு உட்காந்துருக்குமேங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இது டிசிப்ளின்டு கிடையாது. புரியுதுங்களா? ரைட். அப்போ இந்த பை ஸ்டாப்ஸ், செல் ஸ்டாப்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு ஒரு ரேஞ்சில வந்து ஒரு கிலோல எடுத்து வச்சிருப்பீங்க. இல்லையா? இப்ப இது வந்து ஒரு பேட்சுக்கு ஒரு 4 ஹவர் ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 ஹவர் ரேஞ்ச் அப்படின்னா, இதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து இருக்கும். மெஜாரிட்டியா ஃபேர் வேல்யூ கேப்ல தான் ட்ரேட் பண்ண போறீங்க. இப்போ இது வந்து 4 ஹவர் அப்படின்னா, இதுக்குள்ள இத விட சின்ன டைம் ஃப்ரேமான 1 ஹவர்ல 15ல வந்து குட்டி குட்டி புல் பேக்ஸ் இருக்கும். அது இப்ப எப்படி இருக்கும்னா, இப்படி புல் பேக்ஸ் வந்து போட்டு போட்டு இருப்பான். இல்லையா? கிளீனா வரையணும் அப்படின்னு. இப்படி இருக்கும். சரியா? கலரை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். சிகப்பு கலர்ல. இப்போ ஒரு செல்லு பார்க்கும்போது ஒரு பை சைடு லிக்விடிட்டி எடுக்கணும். இப்போ இது பை ஸ்டாப்பு, இது பை ஸ்டாப்பு, இது பை ஸ்டாப்பு. சரிங்களா? அப்படி ஏறி வரான் அப்படின்னா இது எல்லாம் பை ஸ்டாப் தான். மெஜாரிட்டியா அந்த லோல இருந்து லெஃப்ட் சைடுல கிரியேட் ஆகிற புல் பேக்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரமாட்டிக்கலா கொஞ்சம் பவர் கொஞ்சம் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு செல் எஃபிஜியை எடுக்கும்போது இதை விட சின்ன டைம் ஃப்ரேம்ல 4 ஹவரோட சின்ன டைம் ஃப்ரேம்ஸ்ல ஏதாவது பை லிக்விடிட்டி எடுத்துட்டு விழுகுதா அந்த கன்ஃபர்மேஷனை ஒரு பை லிக்விடிட்டி எடுத்துட்டு விழுகுதா அப்படிங்கிறத பாருங்க.
இந்த மாதிரி ஒரு பை லிக்விடிட்டி எடுத்துட்டு விழுகும்போது ஒரு செல்லு வரும்போது ஒரு பை லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணி வருது அப்படின்னா இது கூடுதலா இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மெஜாரிட்டியா இந்த மாதிரி புல் பேக் இருக்கிற ஜோன்ஸுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எடுத்தீங்கன்னா அது எஸ்எல் பெரும்பான்மையா போறது கிடையாது. புரியுதுங்களா? அது என்ன பண்றது கிடையாது. எஸ்எல் வந்து பெரும்பான்மையும் போறது வந்து கிடையாது. இப்போ 1 ஹவர் இப்போ 4 ஹவர்னா 1 ஹவர் 15 தான் சின்ன டைம் ஃப்ரேம். ஏன்னா 4 ஹவர்ல 15ல எக்ஸிகியூஷன் பண்ணிடுறீங்க. அப்போ 1 ஹவர்ல இருக்கணும், 15ல இருக்கணும். மெஜாரிட்டியா அந்த 1 ஹவர்ல மிட் டைம் ஃப்ரேம் எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேமுக்கும் கீழே உள்ள டைம் ஃப்ரேமுக்கும் நடுவில் இருக்கிற டைம் ஃப்ரேம்ல இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டி ஜாஸ்தி. அது கொஞ்சம் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கோ. புரியுதுங்களா? அண்ட் பை பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜோன் வந்து இப்படி பைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்குள்ள ஒரு எஃப்இஜி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம் அப்படின்னா டேவோட சின்ன டைம் ஃப்ரேம் என்னது 4 ஹவர் 1 ஹவர். ஏன்னா 1 ஹவர்ல எக்ஸிகியூஷன் பண்ணிடுவீங்க. அதுக்கு மேல நீங்க என்ன டேல இருந்து வெளிவா போறீங்க. அப்ப இதுக்குள்ள வந்து உங்களுக்கு இப்படி டபுள் ஸ்விங் இருக்குது அப்படின்னா இப்போ இதுக்குள்ள ஒரு எஃப்இஜி இது இருக்குது, எஃப்இஜிக்குள்ள ஒரு புல் பேக் இருக்குது அப்படின்னா ஒரு பை போகும்போது ஒரு செல் ஸ்டாப் எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். எடுக்கிற ட்ரேடை கொஞ்சம் கான்ஃபிடண்டா எடுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இது பை ஸ்டாப்ஸ் அண்ட் செல் ஸ்டாப்ஸை பேஸ் பண்ணி வரது. இதையும் கொஞ்சம் கூடுதலா சேர்த்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிற ட்ரேடை மட்டும் அட்டன் பண்ணீங்கன்னாவே எஸ்எல் பெரும்பான்மையும் வராது. பயாஸோட கம்பைன் பண்ணி பை ஸ்டாப் செல் ஸ்டாப்ஸோட வர லிக்விடிட்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வர என்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னாவே அது செஷன் டைமிங் முக்கியம். ப்ரோ எல்லாம் எடுத்து நான் ப்ரோ அவுட் ஆஃப் செஷன்ல போடுற போறோம்னா அது வந்து வீம்புக்குன்னு நம்ம பண்ற தப்பு. அது மார்க்கெட் தப்பு கிடையாது, நம்ம பண்ற தப்பு. ஷார்ப் ரெக்கவரிஸு, இன்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டீஸு, ஸ்மார்ட் மணி ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்போ நடக்குது? லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணும்போது தான் நடக்குது. அப்போ அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறானா அப்படிங்கிறத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு பை வர முன்னாடி ஒரு செல் கலெக்ட் பண்ணி வருது, ஒரு செல் வரத்துக்கு முன்னாடி ஒரு பை ஸ்டாப்பை கலெக்ட் பண்ணி வர்றது அப்படிங்கிறது கூடுதல் கன்ஃபர்மேஷன். ஒரு கூடுதலாக ஒரு சப்போர்ட்டோட போகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இது வேற என்னென்னலாம் ப்ரோ பார்க்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டை வந்து ரொம்ப கிளீனாக வச்சுக்கணும். மேலும் பெரும்பான்மையா எல்லாராலையும் முடியாத விஷயங்கிறது அந்த மைண்ட் செட்டை ஃபிக்ஸ்டா வச்சுக்காம ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா வச்சுக்கிறது. இப்போ ட்ரேட் பார்க்கும்போதுனா ட்ரேடுக்குன்னு உங்க ரூம் வச்சுக்கிறீங்க, உள்ள வந்துட்டீங்கன்னா ட்ரேடை தாண்டி எதுவும் கிடையாது. ஃபோன் கால்ஸ் எதுவும் எடுக்காதீங்க. எமர்ஜென்சினா எடுத்துக்கலாம். டிஸ்டர்ப் ஆகும், வேற டைவர்ஷன் இதெல்லாம் இல்லை. ஃபிக்ஸ்டா வாங்க. நான் தெளிவா இருக்கேன். நான் மார்க்கெட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். சரியான இடத்துல சரியான என்ட்ரியை போடுறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் அடுத்து பார்த்துக்கலாம். இப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட உள்ள வரணும். அண்ட் என்னால முடியும்னா உங்களாலையும் முடியும். உங்களால முடியும்னா என்னாலயும் முடியும். எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாராலையும் முடியும். அதுக்கு நீங்க போடுற எஃபோர்ட், அதுக்கு நீங்க கொடுக்குற மதிப்பு. தட்ஸ் த மேட்டர். இதுதான் முக்கியமான விஷயம். உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, என்னடா போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சோர்வுலயே வந்து உக்காந்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி என்னடா அவன் சோர்வா உட்காந்துருக்கான், பார்த்தாவே தத்தி மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதா? நினைக்கும்ல. இப்போ கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்குள்ள இருக்கணும். என்னால முடியும். நான் உட்கார்றேன். ட்ரேட் வந்தா எடுக்கிறேன். இல்லன்னா இல்ல. எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல உட்காருது. கமிட்மெண்ட்ஸ கொண்டு வந்து ட்ரேட்ஸ்குள்ள திணிக்கக்கூடாது. உங்க கமிட்மெண்ட்டுக்கு ஏத்த மாரிலாம் ட்ரேட் வராது. ட்ரேடுக்கு ஏத்த மாரி உங்க கமிட்மெண்ட்ட வேணா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே தவிர, உங்க கமிட்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி ட்ரேட்ஸ் கிடைக்காது. மார்க்கெட் சைக்காலஜிக்கல் ப்ளே பண்ணும். அதனால தான் சொல்றேன் மைண்ட் செட் முக்கியம், மைண்ட் செட் முக்கியம். இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றேன். இப்போ கேண்டில் எல்லாம் பார்ப்பீங்க. எனக்கு இருக்கிற கேண்டில் அதே உங்களுக்கும் அதே கேண்டில் தான். உங்களுக்கு மட்டும் வித்தியாசமான கேண்டில் வரப்போறது கிடையாது. இல்ல எனக்கு மட்டும் வித்தியாசமான கேண்டில் வரப்போறது வந்து கிடையாது. இல்ல கௌதமுக்கு மட்டும் ஒரு 30 செகண்ட் கேண்டில் முன்னாடியே தெரிஞ்சிருந்தானா அதுவும் தெரியாது. ஒருத்தரும் பார்க்குற கண்ணோட்டம், கண்ணோட்டங்கிறத தாண்டி என்ன மாரி மனநிலைமையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கிளீனா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பயாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கீழ எடுத்துட்டீங்க, ஆர்டர் பேரிங் எடுத்துட்டீங்க, பை ஸ்டாப்ஸ், செல் ஸ்டாப்ஸ் எடுத்துட்டீங்க. எல்லாம் பார்க்க தெரியுது. என்ட்ரி போட தெரியலன்னா மிஸ்டேக் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப எங்கேயோ கான்ஃபிடென்ட் மிஸ் ஆகுது. அப்ப இதெல்லாம் கூடுதலா ஆட் பண்ணிக்கினே வாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றங்கள குடுக்கும். இப்ப நான் மேல இருந்து சொன்னது எல்லாமே என்னது? சின்ன சின்ன விஷயங்கள். நீங்க இதுதான் ஃபாலோ பண்றீங்க, இதுதான் படிக்கிறீங்க. ஆனா மார்க்கெட்டுக்குள்ள அத அப்ளை பண்ணும்போது இந்த தப்ப பண்ணிடுறீங்க. கமிட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து உள்ள திணிக்கிறது, போடுறது. ஐயோ! எடுத்தாகணுமே, ஐயோ! அது இருக்கே, இது இருக்கே. திருப்பி இந்த வார்த்தைய கவனமா பயன்படுத்துறேன். திருப்பி நல்லா கேளுங்க. உங்க கமிட்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி ட்ரேட்ஸ் வராது. ட்ரேட்ஸ்க்கு ஏத்த மாரி தான் உங்க கமிட்மெண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அக்ரஷன் காட்டணும். ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா, நம்ம பார்க்கிறதே கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. கன்ஃபர்மேஷன் வச்சதுக்கு அப்புறம் அக்ரஷன் இல்லன்னா எங்க போறது? அப்புறம் அக்ரஷனா போடுற ட்ரேடர்ஸ்லாம் யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா?
அப்போ கன்ஃபர்மேஷன் வச்சிருச்சுன்னா அகர்ஷன் அங்கே கொண்டு போய் காட்டிடணும். எங்க என்ட்ரி போடுறதில்ல, சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான கன்ஃபர்மேஷன் பார்த்து மொட்டையா போய் ஏதோ ஒரு இடத்துல கடவுளே காப்பாத்திருந்த ட்ரேட் எப்படியா டிவி போயிடணும் அப்படின்னு போட்டீங்கன்னா போகாது. கடவுளே இறங்கி வந்து போட்டாலும் டார்கெட் போகாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. அந்த வரமுறை மாதிரி பண்ணீங்கன்னா அது போகும். நம்ம ஏனோ தானோன்னு நடிச்சா போகாது. இன்னொன்னு, நீங்க ஏனோ தானோன்னு பண்ற தப்பு தான் தவறான கண்ணோட்டத்திலையும் தவறான புரிதல்லையும் தவறான இடத்துலையும் கொண்டு போய் உங்களை விட்டுருது. ஒரு எஸ்எல் வாங்குனீங்கன்னா அந்த லாஸை ரெக்கவர் பண்றதுக்கு 2 ட்ரேட் மினிமம் பண்ணணும். அதே ஒரு டார்கெட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு டார்கெட்டை எடுத்த ப்ராஃபிட்டை 2 ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை டபுள் த மணி பண்ண முடியும். 2% ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்கன்னா அதில் பாதி 1% வச்சு அடுத்து 3% 4%ம் பண்ண முடியும். 2% லாஸ்ல போயிட்டீங்கன்னா அந்த 2% லாஸை ரெக்கவர் பண்றதுக்கு அடுத்து கை போடுறதுக்கு மனசு ட்ரேடு கை நடுங்கும், மனசு ஒத்துக்காது. இதுவும் என்ன ஆயிடுச்சு, எஸ்எல் போயிடுச்சுன்னா போடும்போது எஸ்எல் போயிடுச்சுனாங்கிற ட்ரேடை எதுக்கு நீங்க அட்டன் பண்றீங்கன்னு நான் கேட்கறேன். போனா பார்த்துக்கலாம், போடுவோம், எல்லாம் இருக்குது, இப்போ என்ன போடுறதுக்கு என்ன அப்படின்னு பிளான் பண்ணி போடு. புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி மார்க்கெட்ல பெரிய வித்தைகள் எதுவும் கிடையாது. பயாஸ் பார்க்குறீங்க, பயாஸ்க்கு ஏற்ற மாதிரி கீழே எடுக்கிறீங்க, கீழவுக்கு ஏற்ற மாதிரி பை ஸ்டாப் செல் ஸ்டாப் இருக்கான்னு பார்க்குறீங்க. அந்த செல் ஸ்டாப் பை ஸ்டாப்பை செஷனுக்குள்ளே கலெக்ட் பண்ணுறானா, கீழே உள்ள செஷனில் மிட்டிகேட் பண்ணுறானா, ஹை ஆஃப் த டே லோ ஆஃப் த டே பிரிண்ட் பண்ணுறானா, கன்ஃபர்மேஷன் ஷார்ப்பாக வைக்கிறானா, இதுதான் வேலையே. இதை கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து டிசிப்ளின்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் பண்ணி டார்கெட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளா ஒன்று நினச்சிக்கின்னு போனீங்கன்னா தான் அது பிரச்சனை. ஓவர் ட்ரேட்ஸ் ரொம்ப மோசமானது, ஸ்லோ பாய்சன். போகிற மாதிரியே தெரியாது, ஆனால் காசு போயினே இருக்கும். காசு போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ போச்சுன்னு தெரியும். ஓவர் ட்ரேட்ஸ் ஸ்லோ பாய்சன். புரியுதுங்களா? மெதுவாக வர்றது தான் என்னைக்குமே நிலைக்கும். மெதுவாக உங்களை தேடி வரும். உங்களுக்கானதை உங்களை தாண்டி யாரும் பறிச்சுக்க முடியாது. நீங்கள் அதுக்கான வேலையை மட்டும் பாருங்க, உங்களுக்கானது உங்ககிட்ட தானாக தேடி வந்தே தீரும். அதுக்கு மைண்ட் செட்டை க்ளீனாக வச்சுக்கணும். ப்ரொஃபஷ்னலையும் பர்சனலையும் போட்டு கிண்டிக்கக்கூடாது. வேலையில் இருக்க ப்ரெஷரை கொண்டு வந்து ட்ரேடில் இருக்க ப்ரெஷரை கொண்டு வந்து வேலையில் காட்டின்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஆஹா ஓஹோலாம் இல்லை. மாதம் வேலைக்கு போகிறீங்க, ஒரு சம்பளம் சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பளத்தை உங்களால் ட்ரேடில் எடுக்க முடியுதா? போக 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 அதை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுதா? இதுதான் பார்க்கணும். எல்லா பிஸ்னஸ் மாதிரி தான் ட்ரேடிங். போட்டது பெருசாக எடுக்கிறதுக்கு இது ஒன்றும் எல்லாராலையும் முடியாது. லக்கு வேணும். அப்போ அந்த லக்கு வர வரைக்கும் வேலை செய்யுங்க. மைண்ட் செட்டை க்ளீனாக வச்சுக்கோ. சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் உள்ள போகலாமா? ரைட். இப்போ யூஎஸ்டி கேடு வேற எந்த ட்ரேடு எடுக்கல. நம்ம டீமுக்குள்ள டிஸ்கார்டுக்குள்ள ஃபோர்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண ட்ரேட் தான் எடுக்கிறேன். அண்ட் மெஜாரிட்டியா அது டைரக்ஷனுமே வேலை செஞ்சிடறான். டைரக்ஷன் மாத்தி போறதுங்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்குது. அண்ட் கூடுதலா இன்னொன்னு சேர்த்து தெரிஞ்சுங்க. இந்த மந்த் வீக்ல பயாஸை ஃபிக்ஸ் பண்றான்ல, இந்த மந்த் வீக்ல பயாஸை ஃபிக்ஸ் பண்றதே ஒரு கீ லெவல தொட்டு நடந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கு. அந்த டைரக்ஷன் போறது, அந்த அக்ரஷன் வந்து நல்லா இருக்குது. கான்ஃபிடென்ட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாவே செல் வந்து பார்க்கலாம். இப்போ இங்க வந்து ஒரு வீக்லில ஒரு ஃபேர்வெல் கேப் வந்து இருக்குது. இது ஓவராலா புல்லிஷ் தானே. டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய ஜோனை நோக்கி பிரைஸ் வந்து போகுது. இப்போ வீக்லி பயாஸ் வச்சு அதை சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் வர சின்ன சின்ன மூவ்ஸ் வந்து பிடிக்க முடியும் இதோட சின்ன டைம் ஃப்ரேமில். அப்போ என்ன பண்ணிக்கிறான்னா, இந்த வீக் ஓப்பன் ஆனது எப்படி ஓப்பன் ஆயிருக்கு, நான் சொல்ற கணக்குக்கு வாங்க. புல்லிஷா தானே ஓப்பன் ஆயிருக்கு. எடுத்த உடனே பீரிஷா போல என்ன பண்ணிக்கிறான், புல்லிஷா போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறான், பீரிஷ்ல க்ளோஸ் பண்ணிக்கிறான். புரியுதுங்களா? அப்போ ஓப்பன் ஆயிட்டு நேரா உழுகல, புல்லிஷா போய் பீரிஷா முடிச்சுட்டுக்கிறான். இதுதான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? இது பயாஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் இல்ல, என்ட்ரி போட்டதுக்கு அப்புறமும் இந்த தெளிவு வேணும். ரைட்டு, அப்போ ஓப்பனை மார்க் பண்ணு, அங்கேயே போயிட்டு தள்ளுறானான்னு பாரு. அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே போயிட்டு கீழே வரானா கான்ஃபிடென்ட்டா அதுக்கு மேலே போக மாட்டான், கீழே தான் அப்படிங்கிற முடிவோடு நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மனசு சொல்லணும் உங்களுக்கு உள்ள. புரியுதுங்களா? ரைட். அப்போ பயாஸ் என்ன ஃபிக்ஸ் ஆகி போச்சு, செல்லுன்னு ஃபிக்ஸ் ஆகி போச்சு. வீக்லியிலேருந்து டெய்லி வரீங்க. சரி, ரைட், ஓகே. டெய்லியில் கீ லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆகணும். இப்போ வந்து 2 இருக்கு, ஒரு கேன்ல விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டான், நீட்டாக ஒரு பை சைட் லிக்விடிட்டி ஸ்வீப், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அண்ட் இங்கே என்ன பண்ணிட்டான், ஆர்டர் ஃப்ளோவை ஷிஃப்ட் பண்ணணும். ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் அப்படின்னா ரேலி பேஸ்ட் ரேலியில் அந்த பாடியை தாண்டி கீழே தள்ளுறது. டோட்டலாக என்ன பண்ணிட்டான், ஒரு ஆர்டர் ஃப்ளோ வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இல்லையா? ஆல்மோஸ்ட் இங்கே கம்ப்ளீட்டாக யார் கண்ட்ரோலு, ஸ்வீப்பு பை சைடு, சார்ட் செல் சைடு, ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் செல் சைடு, இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் செல் சைடு.
இன்ஸ்டிடியூஷன் ஸ்மார்ட் மணி ஆக்டிவிட்டி. சரியா? ரைட். அப்போ இந்த எஃப்இஜியை பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இந்த எஃப்இஜியை வந்து எடுத்துக்கிட்டீங்க. அப்போ மனசு என்ன சொல்லணும்? ஏய், வீக்லி பயாஸ் கிளீனா இருக்குதுடா, டேல ரேஞ்சு கிளீனா இருக்குதுடா, எஃப்இஜி உக்காந்துன்னுக்குறான்டா. இப்போ இதோட ஒரு டைம் ஃப்ரேம் 2 டைம் ஃப்ரேம் கீழே இறங்கினா படுறா, பை ஸ்டாப் உக்காந்துருக்குறான்டா, கிளீனா இருக்குதுடா. அப்போ அந்த பை ஸ்டாப்பை எடுத்துக்கிட்டு இந்த ரேஞ்சில இருந்து ரிவர்ஸ் ஆகுற வரைக்கும் கம்முன்னு இருறா. அதுக்கு முன்னாடி போய் இங்க வரேன், ஏறுற மூவ பிடிக்கிறேன், இந்த இப்படி பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், இங்க செல்ல பிடிக்கன்னு பிடிக்காதடா. ஏன்னா வீக் பயாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டான், டேல ரேஞ்சு கிடைச்சி போச்சுடா, நல்ல செல்லிங் இருக்குதுடா அப்படின்னு கம்முன்னு இருக்கணும். இப்போ 4 ஹவரில் நம்ம ஆளுங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ரைட்டு சூப்பர் செல்லு, ம், இங்கிருந்து அடிப்போமே செல்லு, நல்லா தானே இருக்கான், ஃபோர்ஸாக தான் இறங்கியிருக்கான், இங்கேயும் தான் ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் பண்ணிக்கிறான், ஏன் இங்கே அடிக்கக்கூடாதா செல்லு அப்படின்னு தோணும் மனசுக்குள்ள. தோணும்ல, எல்லாத்துக்கும் தோணும். மனசாட்சிக்குள்ள கேட்டுங்க, இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. மனசுக்குள்ள கை வச்சு நெஞ்சில கை வச்சு உண்மைதானடா உண்மைதான் அப்படின்னு நினைச்சுக்கங்க. தப்பு கிடையாது, எல்லாரும் பண்ணவங்க தான். பட் திருத்திக்கணும். சரிங்களா? அப்போ பெரிய டைம் ஃப்ரேம் கிளீனா சொல்றான்னா அதுக்கு சின்ன டைம் ஃப்ரேம்ல போய் எதுக்கு பாக்குறீங்க? தேவையில்லாத வேற. கிளீனான கிளாரிட்டியான ட்ரேட்ஸை எடுக்கணும்னா இப்படி பார்த்தாதான் முடியும். அதை விட்டுட்டு இன்னைக்கு வேணும், எனக்கு நான் போட்டே தீருவேன், ப்ராஃபிட் எனக்கு வேணும் அப்படின்னு போனீங்கன்னா குஜிலி மஸ்ட் தான் ஆகும். புரியுதுங்களா? அப்போ அவன் என்ன பண்றான்? நீட்டா ஒன்றும் இல்லை, ஒரு நாள், மிஞ்சி போனா 2 நாள் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்ல ட்ரேடு கிடைக்கும். அந்த 2 நாள் பண்ற தப்புனால 3வது நாள் அழகா ஒரு ட்ரேடு கிடைக்கும், அதை போட முடியும். ஆனா என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா வேடிக்கை பார்ப்பீங்க, போட முடியாம, இல்ல லாஸ் ஆன காசை ரெக்கவர் பண்ணி பிரேக் இவனுக்கு வருவீங்க. அதுக்கு எதுக்கு 2 நாள் சும்மா இருந்துட்டா 3வது நாள் ப்ராஃபிட்கே போயிடலாமே. ம்? அப்ப என்ன பண்ணுது? ப்ரைஸ் ஏறும். சரிங்களா? இப்போ இந்த ரிஜெக்ஷன் வச்சு போச்சு நம்ம ஆளுங்களுக்கு. ரைட் சூப்பர். இப்போ 4 ஹவரில் போனால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிஜெக்ஷன், செம்மையா இருக்கு, 15ல் போய் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல்ல போட்டுருவோமா தோணும். தோணக்கூடாது. மேலே தான் அவன் நீட்டாக உட்காந்துங்கிறான், அதை எடுத்துட்டு தானே திரும்ப போறான்னு தெரியுது இல்லை. அதுக்கு போய் எங்கள் நடுவில் பிடிச்சி போட்டுக்கிட்டு இப்போ வரான். இப்போ என்ன பண்ணுறான்? எடுக்கிறான். ரைட்டு. இப்போ கரண்ட் கேண்டில் எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. புல்லிஷா ஓப்பன் ஆயிருக்கா, பீரிஷா ஓப்பன் ஆயிருக்கா? அப்போ புல்லிஷா ஓப்பன் ஆகி என்ன பண்ணணும்? பீரிஷில் முடியும். என்ன பண்ணிக்கிறான்? புல்லிஷா ஓப்பன் ஆகி பேரிஷா முடிச்சுக்கிறான்னா, இப்போ இந்த ட்ரேடு வந்து மேலே டபுள் டாப் மாதிரி போட்டுட்டானுங்க, அதனால கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஸ்வீப் ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் கிளாரிட்டி ஜாஸ்தி. கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணிக்கலாம், நல்ல ரிஸ்க் வச்சு போட்டுக்கலாம். இந்த டபுள் டாப்பை பார்த்துட்டே நம்ம டீமில் நிறைய பேர் அட்டன் பண்ணாம விட்டாங்க. இதுவும் ஒரு வகையான ரூல் ஃபார்மேஷன் தான். இல்லை மற்ற கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குதுன்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணி போகிறதுல தப்பு இல்லை. அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த மென்டாலிட்டியை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொண்டு போய் வச்சிருக்கோம். ரைட்டு. இப்போ நல்ல இல்லை டபுள் பாட் டாப்னு தெரிஞ்சு நம்ம ரிஸ்க் கம்மி பண்ணோம், அது டிபி போச்சுன்னா ஒரு கான்ஃபிடென்ட். டபுள் டாப்னு தெரிஞ்சும் அங்கே போய் 2% ரிஸ்க், 4% ரிஸ்க், 3% ரிஸ்க்குன்னு போட்டு அடி விழுந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கான்ஃபிடென்ட் வந்து ஒரு. ஸோ கான்ஃபிடென்ட் மஸ்ட். கான்ஃபிடென்ட் எக்ஸ்பீரியன்ஸில் தான் கெயின் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கெயின் ஆகும்? மார்க்கெட்டில் டெய்லி உட்காரணும், ட்ரேட் இருக்கப்போ உட்காரணும், டெய்லி இருக்கிறத தாண்டி ட்ரேட் இருக்கப்போ உட்காரணும். டிபி போச்சுன்னா ஏன் போச்சுன்னு அனலைஸ் பண்ணணும், எஸ்எல் போச்சுன்னா ஏன் போச்சுன்னு அனலைஸ் பண்ணணும். அனலைசேஷன்ஸில் பண்ண தப்புல கற்றுக்கணும். நல்லது நடந்துச்சுன்னா எப்படி நடந்துச்சு, எதனால் டிபி போச்சுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிக்கிறான் அவன்? அடுத்து இந்த லோவை தூக்க போறான்னு அர்த்தம். என்ன பண்ணிக்குது? அவன் அழகா விழுந்துன்னுக்கிறானே, மேலே என்ன இருக்குது? நீட்டாக போயிட்டு என்ன பண்ணிக்குது? ப்ரைஸு தூக்கி போட்டு நீட்டிக்கிறான். சரி ரைட். இப்போ என்ன பண்ணிட்டான்? அடுத்த ஆர்டர் ஃப்ளோவை ஷிஃப்ட் பண்ணிட்டான். இது என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கு. அப்போ அடுத்த வாரம் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்குமா இருக்காதா? வெள்ளிக்கிழமை இங்கே என்னன்னு சொல்கிறான்? பயாஸு க்ளீனாக செல்லுன்னு சொல்கிறோம். அப்போ அதே மாதிரி டேக்கு வாங்க. இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. சரியா? ரைட். இப்போ அதே ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட்டு, அங்கே ரிவர்சல் பயாஸ் பார்த்தீங்க, இங்கே கண்டினியூஷன் பயாஸ் பார்க்குறீங்க வீக்கில். திருப்பி இந்த கேண்டில் இப்படியே க்ளோஸ் ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது? டேல எஃப்இஜி இருக்குதுல்ல. 4 ஹவர் போனீங்கன்னா எடுத்தும் எடுக்காமல் என்ன இருக்கிறான் ஒருத்தன், ஒரு புல் பேக் உட்காந்துன்னுங்கிறானா, கம்முன்னு இதில் பிடிச்சி போட்டு போயிடு. அப்போ என்ன பண்ணணும் இந்த வாரம்? ரைட்டு, இந்த ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே எது இறங்குறானா அப்படிங்கிற மாதிரி தோணும். இவன் எங்கே போகிறான்? இந்த இம்பேலன்ஸுக்கு போகிறான், டிஸ்கவுண்ட் ஜோன் இருக்கிற இந்த இம்பேலன்ஸுக்கு போகிறான் அப்படின்னா இந்த இம்பேலன்ஸை தொட்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? செல்லு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ இந்த கேண்டில் செல்லில் முடியல, டோஜில் முடிச்சிட்டான். சரி ரைட். இந்த கேண்டில் எப்படி ஓப்பன் ஆச்சு உங்களுக்கு?
இப்போ அடுத்த கேண்டில் இது செல்லில் போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான், ரீப்ளை முன்னால் வரலையா, மேலே விற்க போயிருக்கிறான்னா புல்லிஷில் போயிட்டு வந்துருக்கிறான்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா எப்படி இருக்குது, இப்போ இதில் போய் டேட்டு 1 ஹவர் அடிச்சிருந்தீங்கன்னா நீட்டாக வந்திருக்கும். சீப்பஸ்ட்டு போய்த்தானா சிஸ்ட்டு பிரேக்கரு எல்லாம் பீம் பிரேக்கர்லாம் இருக்குது. பட் டபுள் டாப் மாதிரி போட்டனால கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். இன்னொன்று அந்த என்எஃப்பி டேட்டா வேறு ரிலீஸ் இருந்துச்சு இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் ரைட்டு ஓகே ஏதோ பண்ணுறான்டா வாங்குற மாதிரி இருந்துடும். பட் க்ளீனாக இறக்கி போட்டானுங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட்டு, ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட்டு, திருப்பி ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட்னு எங்கே போகிறான்னு அர்த்தம், இங்கே தான் போகிறான்னு அர்த்தம். இந்த இதை கட் பண்ணாத வரைக்கும் ஸ்டில் இது பீரிஷ் தான். சரிங்களா? ரைட், இது ஒன்று. இப்போ இன்னைக்கு எடுத்த ட்ரேடை பார்க்கணும் இல்லையா, இப்போ பெரிய டைம் ஃப்ரேமுக்கு ஒன்று பார்த்தாச்சு, சின்ன டைம் ஃப்ரேமுக்கு ஒன்று பார்க்கணும்ல. அந்த கேண்டில் க்ளோஸு ரொம்ப முக்கியம். இப்போ அதே கணக்குக்கு வரேன். அங்கே எப்படி வீக்லி டெய்லியில் வரணும், இங்கே 1 ஹவர் 15.5ன்னு வரேன். இப்போ இங்கே என்ன பண்ணிக்கிது இந்த கேண்டில், ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை தொட்டுட்டு அங்கே என்ன பண்ணிக்குது, ரிஜெக்ஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்போ இந்த இந்த கேண்டில் வந்து மேலே போய் கீழே தள்ளிக்கிறான், தெரியுதுங்களா, மேலே போயிட்டு அப்புறம் கீழே தள்ளி இருக்குது. அதனால தான் இது ப்ராப்பரான ஒரு நல்ல செல்லிங் கேண்டில் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து அந்த ஓப்பனை வந்து பார்க்குறேன், எப்படி போயிட்டு எப்படி வரான் அப்படிங்கிறத வந்து பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு புல்லிஷாக போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறான், பீரிஷாக திரும்புறான். புல்லிஷாக ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு பீரிஷாக திரும்புறான். இதுதான் கணக்கு. சரிங்களா? இப்போ 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகி போச்சு. சரிங்களா? கம்ப்ளீட் செல்லிங் தானே இது. ஒரு எஃப்இஜி தொட்டு போட்டான் செல்லிங்க, மேபி இங்கே தான் போக போகிறானுங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து மெயினாக செஷன் ஆக்டிவிட்டீஸை வச்சு பிளான் பண்ணுறது. செஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா ஏஷியா ஹை எடுத்துட்டு லண்டனில் சாக் வச்சு ஹை ஆஃப் த டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். இந்த இடத்த ஷார்ப்பாக ரெக்கவர் பண்ணனால தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுது. இன்னொன்று இது 4 ஹவர் பயாஸ் என்ன ஃபிக்ஸ் ஆயிருக்குது, செல்லு ஃபிக்ஸ் ஆயிருக்குது. அப்போ மெஜாரிட்டியாக எதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, கீழே போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏஷியா லோவை எடுக்காமல் இருக்கிறாங்க, ஏஷியா லோவை தான் எடுப்பானுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அண்ட் நீங்கள் என்ன கேட்ச் போச்சு, 15ல் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது வந்து 1 ஹவரில் ஹையும் தூக்கிட்டான் லோவும் தூக்கிட்டான். ஆனால் அது ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை ஸ்வீப் பண்ணி கேண்டில் செல்லாக இருக்கிறனால ரிஜெக்ஷன் அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கிட்டேன். பட் ஆஹா ஓ ரிஜெக்ஷனான்னு கேட்டால் லைட்டாக இந்த நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இந்த ஓப்பன் மேலே போயிட்டு கீழே இறங்குறதுனால ஓகே ரைட்டு கம்ப்ளீட்டாக அது செல்லர் கண்ட்ரோலில் இருக்கிற கேண்டில் அப்படின்னு எடுத்துட்டு இந்த ரேஞ்சை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இவன் என்ன பண்ணிக்கிறாங்க, போய் எடுத்து போட்டு தானே தூக்கி இருக்கிறானுங்க. நேரம் என்ன பண்ணிக்கிறான், இந்த எஃப்இஜி தொட்டுக்கிறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிஜெக்ஷன் வச்சுக்கிறான், போட்டு தண்ணி கீழே தள்ளி டிபி தட்டிக்கிறான். புரியுதுங்களா? இந்த ட்ரேடு தான் இன்னைக்கு அட்டன் பண்ண ட்ரேடு. மோஸ்ட் இந்த ட்ரேடு 15-1ல் என்ட்ரி எக்ஸிட். ஈரால்னா ஏஷியா லோ டேக்கன். இப்போது இதில் கவனிங்க, ஃபேர்வலி கேப்பு எடுத்து கீழே நிற்கிறான், ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட்டு. ஃபேர்வலி கேப்பு எடுத்துன்னு கீழே நிற்கிறான், ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட்டு. ஃபேர்வலி கேப்பு எடுத்துன்னு கீழே இறங்கிக்கலாம், ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட்டு. திருப்பி என்ன பண்ணிக்கிறான், ஃபேர்வலி கேப்பு எடுத்துட்டு கீழே இறங்கி ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட்டு. இப்போ இந்த மாதிரி போகிறானா அப்படிங்கிறதையும் சைட் பை சைடு என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். இது லைவில் எடுத்தீங்க அப்படின்னா 1 மினிட்ல இந்த இடம் ஆல்மோஸ்ட் இது. இப்போ இது வந்து என்னடா ப்ரோ 15-1 பண்ணிக்கிறீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு US30 ஃபியூச்சர்ஸில் அடித்த ட்ரேடு இது. சரிங்களா? ரைட், இங்கே இருக்கிற எஃப்இஜிஎல் போட்டு விழுந்துக்கிறாங்க. அடுத்து இந்த எஃப்இஜி ரிஜெக்ட் பண்ணி ஆர்டர் ஃபுல் ஷிஃப்ட்டு. அடுத்து இந்த எஃப்இஜி ரிஜெக்ட் பண்ணி ஆர்டர் ஃபுல் ஷிஃப்ட்டு. அண்ட் எகெயின் இந்த எஃப்இஜி ரிஜெக்ட் பண்ணி ஆர்டர் ஃபுல் ஷிஃப்ட்டு. இதுதான் டிபி ஹிட் ஆனது. ஸோ அந்த ஃப்ளோவை, அந்த செல் ஃப்ளோவை எப்படி ஃபாலோ பண்ணிக்கிறானுங்க அப்படிங்கிறது சைட் பை சைடு என்ன பண்ணினே வரணும், வாட்ச் பண்ணிக்கினே வரணும். இதுவும் ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் பண்ணும். அப்போது நல்லா வந்துட்டான் ப்ரோ, இந்த இடத்துல வந்து எனக்கு எஃப்இஜி உடஞ்சிருச்சுன்னா ரைட்டு இஆரில் எடுத்துட்டானுங்க, அடுத்து குட்லி மஸ்ட் பண்ண போகிறானுங்கன்னு அர்த்தம். இப்போ இது ரிஜெக்ட் பண்ணி விழுந்துங்கிறான். அதுவே இந்த இடத்துல பாருங்க, எஃப்இஜியை ஃபெயில் பண்ணிட்டானா, ஃபெயில் பண்ணதுக்கு என்ன பண்ணிட்டான் பாருங்க, தூக்கிட்டானா. அப்போ இந்த எஃப்இஜி ஃபெயில் ஆகும்போது ஓகே, அப்போ 1:2 ஹோல்ட் பண்ணோம், இது எனக்கு 1:2க்கு மேலே வந்துச்சு. சரிங்களா? இப்போ 1:2 வந்துச்சுன்னா ரைட் ஓகே, நம்ம தான் எக்ஸ்ட்ரா ஹோல்ட் பண்ணிக்கிறோம், அப்போ கட் பண்ணி விட்டுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்து வந்துக்கணும். புரியுதுங்களா? அப்போது இந்த செல்லோட வேலிடேஷனை இது வந்து ஃபைன் பண்ணினே வருது. இப்போ உல்டாவாக போகும்போது செல்லோட இன்வாலிடேஷன் ஆகி போச்சு, அப்போ கட் பண்ணிட்டு கம்னு வெளியே வாடா அப்படின்னு தான் அர்த்தம். வந்த ப்ராஃபிட்டை விட்றாத அப்படின்னு. இதுவும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். புரியுதுங்களா? இப்போது நம்ம டார்கெட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இஆர்எல் தான். இப்போ நான் அதை மென்ஷன் பண்ணியும் போட்டுக்கிறேன். இப்போ இஆர்எல் டேக்கன் அப்படிங்கிறதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்ததுக்கப்புறம் மென்ஷன் பண்ணி தான் போட்டுக்கிறேன்.
அப்போ இஆர்ல எடுத்துன்னு எனக்கு இந்த எஃப்இஜியை ஃபெயில் பண்ணி புல்லிஷ் கேனில் வச்சிருந்தானா என்ன ப்ராஃபிட் லோடோ நான் கட் பண்ணிப்பேன். புரியுதுங்களா? ரிஜெக்ட் பண்ணி ஒரே கேனில் கீழே விழுவும் தான் நான் அதை ஹோல்ட் பண்ணேன். புரிஞ்சுங்களா? இதையும் கூடுதலாக சேர்ந்து இது வந்து பிரேக் இவன் நோத்துனதுக்கு அப்புறம் இந்த சினரி ஆனாலுமே கட் பண்ண சொல்லலை. இப்போ இது ப்ராஃபிட்ல இருந்தாலும் கட் பண்ணேன். பிரேக் ஈவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்திங்கிற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரேக் ஈவன் அடிச்சாலும் என்ன தெரியாது பெருசா. ரைட்டு, நம்ம நினைச்சதா நடந்திருக்குது, ஆப்போசிஷனா நடக்கல, எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திட்டு போயிடுவீங்க. என்ன பண்ணணும்? ரியாக்ட் பண்ணணும். ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இங்கே தான் போகணும் அப்படின்னு நினச்சி நீங்களா ஒன்று நினச்சின்னு உட்காந்துருக்கூடாது. நீங்கள் நினைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அங்கே ரிஜெக்ஷன்ஸ் வந்து வரணும். அந்தந்த லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஒன்ஸ் உல்ட்டா ஆகுதுன்னா சம்திங், அப்போ ஓகே, எதுனாலும் ரெடி ஆகிக்கூடா, பார்த்துக்கலாம், ஒன்றும் எஸ்எல் இல்லை பிரேக் ஈவன் இல்லை டார்கெட் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இது என்ன அப்புறம் எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வரேன். இந்த ட்ரேடு இது வந்து ஃபர்ஸ்ட் எஸ்எல் போட்டோம், கன்ஃபர்மேஷன் வச்சு போட்டோம் எஸ்எல், திருப்பி எகைன் பிடிச்சது. இது எப்படி பிடிச்சோம்னா கான்ஃபிடென்ட்டாக கீழே போகுதுன்னு தெரியுதுன்னா அப்புறம் என்ன கணக்கு, நமக்கு பிடிச்சி தானே ஆகணும். இப்போ என்ன இது டைம் ஃப்ரேம் ஜூலை 21, ஜூலை 21 ரைட்டு, ஜூலை 21 அதே நம்ம ஸ்கிரிப்டே தான், US 30 தான். சரிங்களா? ஃபியூச்சர்ஸில் எடுத்தேன் நான், உங்களுக்கு காட்டுறது ஸ்பாட் சார்ட்டில் காட்டிட்டு இருக்கிறேன். ஜூலை 21 இன் செட்டப்னு நினைக்கிறேன். ஜூலை 21 தானே இது, ஜூலை 20. இது ஒரு சூப்பர் செட்டப். இது இது பயங்கரமான செட்டப்பு. ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டு வந்தானுங்க. இந்த மாதிரிலாம் ரிஜெக்ஷன் வைக்கிறான்னா மடமடன்னு விழுந்துருவானுங்க. இந்த ட்ரேடுமே அட்டன் பண்ணிடணும். இப்போ ஜூலை 20 போட்ட ட்ரேடுமே இருக்கு. அந்த ட்ரேடுக்கு ஜூலை 20 சூப்பர் கன்ஃபர்மேஷனு, சூப்பர் ட்ரேடு. இது இந்த இடத்துல எக்ஸிட் ஆனது. ஓவராலாக அது வந்து நல்ல ட்ரேடு தான். இப்போ நம்ம எங்கே பிடிச்சிருந்தோம்னா இந்த இடம், இந்த இடமா, இந்த இடம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் வாட்டி போடும்போது எஸ்எல் ஹிட்டு. சரிங்களா? இவன் என்ன பண்ணிக்கிறான்னா ஏஷியா ஹை எடுத்துட்டு லண்டன் ஹை எடுத்துட்டு சேம் டிட்டோ ஃபோர் ரிஜெக்ஷன் போட்டு க்ளோஸ் வச்சிருக்கிறான். கட்டாயம் எனக்கு தெரியும் இந்த இயர்ல தூக்கிடுவான்னு கட்டாயம் தெரியும். ஏன்னா டார்கெட் பண்ணது இயர் தான். நான் இயர்ல டார்கெட் பண்ணுங்க, இயர்ல டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ரீசனே அதுதான். ஃபர்ஸ்ட் டைம் போய் மிட்டிகேட் பண்ணா கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டைம் கொடுத்தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணான், ப்ரைஸ் வந்து மேலே போச்சு, போயிட்டு கீழே இறங்கணும். என்ன பண்ணான்னா இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு. ரைட்டு, ஒரு மாதிரி ஷார்ப் ரெக்கவரியில் இருக்கிறானுங்க, ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்கிறானுங்கன்னு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா என்ட்ரி எஸ்எல் இந்த லோவை டார்கெட் பண்ணியாச்சு. அவன் என்ன பண்ணான், போய் வந்து ப்ரைஸ் நேராக எஸ்எல் குத்துச்சு. என்ன கணக்கு தெரில, இது 7 மணிக்கு அப்புறம் தான் பிடிச்சது. இதுவும் மறுபடியும் என்ன பண்ணா ஸ்வீப் பண்ணான். இப்போ ஸ்வீப் பண்ணவன் நேரா இப்படி மேலே போயிருந்தானா பிரச்சனை இல்லை. திருப்பி ஒரு ஷார்ப் ரெக்கவரி கொடுத்தான் பாருங்க, சாலிட். திருப்பி நம்மளுக்கு ஷார்ப் ரெக்கவரி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, சிஸ்ட். சரிங்களா? ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் பண்ணி சிஸ்ட் கேன்லேயே எல்லாம் போட்டு வந்தால் பார்த்தீங்களா, சிஸ்டை ரிஜெக்ட் பண்ணி ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ கரண்ட்லேயே அடிக்கலாம் அந்த மாதிரி வரும். என்ட்ரி எஸ்எல், எஸ்எல் வந்து இங்கே இது ஹாட் ஸ்டாப்பு, இது சேஃப் ஸ்டாப். நல்லா பழகுறவங்க மேலே வச்சு பழங்க, ப்ராக்டிஸ் ஆனவங்க கீழே வைங்க. பின் குறிப்பு டார்கெட் பண்ணதே இந்த இஆரில் தான். சரிங்களா? பெருசாலாம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். 1:2 போட வேண்டியது அங்கே எக்ஸிட் ஆகுறது, இந்த இஆரில் எக்ஸிட் ஆகிக்கிறது. நமக்கு தேவை லாபம் தானே, அது எவ்வளோ வந்தால் என்ன. நீட்டாக தட்டினானு சரியான மூவ். நல்லா அவங்க புரிஞ்சுக்குங்க. இந்த இஆர்ல தொட்டுட்டான் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ இந்த இஆர்ல தொட்டுட்டான், ரைட், ஓகே. அப்போ இந்த எஃப்இஜியை ஃபெயில் பண்ணிட்டான் அப்படின்னா பிரேக்கையும் தட்டிடுவான். நான் இந்த இயர்லேயே வெளியே வந்துட்டேன். பெரும்பாலும் இஆர்லேயே வெளியே வந்துடுறது. ஃபர்ஸ்ட் டார்கெட் 1:1 இருந்துச்சு, இஆர்ல டார்கெட் பண்ணி 1:1 இருந்துச்சுன்னா நல்ல ரேஷியோ அப்படின்னு 1:1 வெளியே வந்துடுறது. அதுக்கு மேலே வருது அப்படின்னா விட்டுக்கிறது. இப்போ இங்கே போய் ஃபெயில் பண்ணுறானாவே அந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், வெளியில் வந்துக்கணும். இப்போ ஃபெயில் பண்ணுறானாவே தூக்கிடுறானு, அதுக்கப்புறம் ஃபெயில் பண்ணிட்டு நேராக இது பண்ணி குஜில் மிஸ்ட் பண்ணி பிரேக் இன் பண்ணி தான் இறக்குறானு. சரிங்களா? இது பெருசாக கண்டினியூ ஆகிடுது.
அப்போ நீட்டா புடிச்சீங்கன்னா வருது. கரெக்ட். இப்ப இந்த ட்ரேட ஆன லாஸ ரெக்கவர் பண்ணியாச்சு. கூடுதலா ஒரு $60 $70 பிளஸ்ல வந்து ரெக்கவர் பண்ணி முடிச்சேன். ஏன்னா 1:2 போனது ஒரு $200 புடிச்சது வந்து ஒரு $250 புடிச்சது. ஓவராலா இது ஒரு நல்ல ட்ரேட் தான். இப்போ எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து தெரியுது. எனக்கு செஷன் லிக்விடிட்டி மேட்ச் ஆவுது. செல்லு தான் அப்படின்னு தெரியுது. கிளீனா அந்த செல்லுக்கான ஒரு ரேஞ்சும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ அதுக்கான பிளான நான் எக்ஸிக்யூட் பண்றேன் நான். ஏன்னா, இது ஒரு கிளீன் 15 மினிட்டுக்கான ரேஞ்ச். ஒரு உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கும் காட்டிட்டேன், லோயர் டைம் ஃப்ரேமுக்கும் காட்டிட்டேன். எப்படி என்ன பண்ணுவான், இத தூக்கிட்டு போய் இதுலேருந்து என்ன பண்ணிக்கிறான் 5 மினிட்ல இங்க ஒரு பை ஸ்டாப்பையும் சேர்த்து எடுத்துட்டு ஸோ இதுதான் இன்னும் எனக்கு இந்த என்ட்ரி போகுங்கிற கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது வந்து அதுதான். அப்போ அந்த டார்கெட்னா அந்த டார்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டானா கட் பண்ணிக்கணும். நான் வைப்பேன்டா இது வரைக்கும் அப்படின்னா அங்கெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ ஏஷியா லோ வரைக்கும் வச்சிருந்தேன்னு வச்சுங்க, வைக்க மாட்டான். பிரேக் வந்து அடிச்சுட்டு இருக்கணும். புரியுதுங்களா? அன்னைக்கு வேற நியூஸ் வேற ஏதோ வந்துருந்துச்சு அதுக்கு நைட்டு மொத்தமா திருப்பி விட்டாங்க. அண்ட் புரிஞ்சுதுங்களா? அப்போ எஸ்எல் ஆயிப்போச்சு. ஆனாலும் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு எனக்குள்ள. எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கணும். இப்போ சொல்லிட்டாப்லேன்னு நானும் போய் திருப்பி அடிச்சு பிடிக்கணும். கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு அது கீழே போகும். இது கீழே தான் போறான் அப்படிங்கிறது உங்களுக்கு அது தெரியணும். தெரிஞ்சதுன்னா திருப்பி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு நான் போவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா நிர்வாகம் பொறுப்பு இல்ல. புரியுதுங்களா? ஏன்னா பர்சனலா நீங்க அத உணரணும். நீங்க அத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம்னு எது பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. அத உணர்ந்து அதுல இருக்க சரி எது, தப்பு எதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாரி முடிவு பண்ணணும். இதுதான் நிலைக்கும், நிலைச்சும் நிக்கும். திருப்பி சொல்றேன். உங்களுக்கானது உங்கள்ட்ட வந்தே சேரும். எங்கேயும் போகாது. அதுக்கான வேலைய மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. அது உங்கள்ட்ட வரும். அத யாராலயும் எடுக்க முடியாது. பறிக்கவும் முடியாது. புரியுதுங்களா? அண்ட் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். மைண்ட் செட் கிளீனா இருந்தா தான் கான்ஃபிடென்ட் இருக்கும். என்னென்ன முடியல, எப்படி எப்படிலாம் கொஞ்சம் பில்ட் பண்ணலாங்கிறத ஓரளவு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? பிளான் பண்ணி நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல காணொளியில சந்திப்போம். நன்றி.